நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதாத்துடைய விஷயத்தில் எந்த அளவு ஆர்வமாக ஈடுபடுவார்களோ அதே போன்று அவர்கள் சதக்காக்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்திலும் மிக ஆர்வமாக இருப்பார்கள். மற்ற மாதங்களை விட இந்த ரமலானுடைய மாதங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சதக்காக்கள் செய்வார்கள் என்ற ஹதீஸில் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் இந்த ரமலானுடைய மாதங்களில் செல்வந்தர்கள் யாருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்துருக்கானோ அவங்க இந்த மாதத்தில் தங்களுடைய செல்வங்களிலிருந்து ஜக்காத்துடைய கடமையை நிறைவேற்றுவதற்காகவும் அதே போன்று சதக்காக்கள் செய்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த விஷயத்தில் சில முக்கியமான தவறுகளும் செய்யப்படுவதை நாம் பார்க்கிறோம். எப்படி அவாமின் நவாஹி நல்ல விஷயங்களை ஏவுவது என்ற மார்க்கத்தில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தவறான விஷயங்களை சுட்டி காட்டி தடுப்பது என்பதும் நம்முடைய பொறுப்பில் இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த சதக்காக்கள் ஜக்காத்துடைய விஷயங்களில் நடக்கக்கூடிய தவறுகள், குறிப்பாக முதல் விஷயம், செல்வம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த செல்வத்தை கொண்டு அவர்கள் சதக்கா செய்வது, ஜக்காத்துகள் கொடுப்பது என்பது மார்க்கத்தில் ரொம்ப வலியுறுத்தப்பட்ட செய்தி. அதை செய்யணும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதை ரெண்டு வகையாக குரானில் அல்லாஹு தாலா செய்ய சொல்கிறான். ஒன்று சிர்ரன், நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காக்கள் ஜக்காத்துகள் நீங்கள் அதை மறைமுகமாக செய்யுங்க. மறைமுகமானா அது யாருக்கும் தெரியக்கூடாது, உங்களுடைய சொந்தங்கள் உங்களுடைய குடும்பம் அவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. சிர்ரன், உங்களுக்கு அல்லாஹ்க்கு அந்த சதக்காவை அந்த ஜக்காத்தை பெறக்கூடியவர். அந்த அடிப்படையில் சிர்ரா நீங்கள் செய்யுங்க. முதல்ல அல்லாஹு தாலா சொல்கிறது ரகசியமாக செய்யுங்க. காரணம் என்னன்னு சொன்னால் அதில் தான் முழுமையான இஹ்லாஸ் நம்ம கல்புக்கு வரும். யாருமே நம்மளை பார்க்கல, நமக்கும் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இந்த அமல் தெரியும். அதில் எந்த ஒரு பெருமையோ எந்த ஒரு கலப்படமோ இஹ்லாஸுக்கு மாற்றமான எண்ணமோ அங்கே வராது. அதனால தான் அல்லாஹு தாலா முதல்ல சிர்ரா கொடுக்க சொல்கிறார். சதக்காவை ரகசியமாக கொடுங்க. அலானியத்தன், நீங்கள் அதை பகிரங்கமாகவும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான். ஏன் பகிரங்கமாக கொடுக்க சொல்கிறான்? பகிரங்கமாக நாம் கொடுப்பது பிறர் அதை பார்த்து அவர்களுக்கு மோட்டிவேட் ஆகி அவங்களும் கொடுப்பாங்க. அது நல்ல காரியம், பகிரங்கமாக கொடுக்கணும். பெரிய ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி எல்லா மக்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் கொடுக்கும்போது நம்முடைய நியத் இஹ்லாஸாக இருக்க வேண்டும். அது ஒன்று தான் ஷர்த்து. நம்ம அல்லாவுக்காக கொடுக்குறோம், நம்ம காசு எடுத்து கொடுக்கல, அல்லாஹ் நமக்கு கொடுத்ததுலேருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோன்ற நியத்தை அவங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சதக்கா அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அதே செல்வந்தர் மக்கள் என்ன வாரி வள்ளல்னு புகழணும், எங்கே போகிற இடத்துக்குலாம் அவர் வாரி வழங்கிட்டு போவார் என்று மக்கள் புகழப்பட வேண்டும் என்ற நியத்தில் நாம் சதக்காக்கள் ஜக்காத்துகள் கொடுத்தால் அதே சதக்கா ஜக்காத்து நம்மளை நரகத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டுரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில், சஹீஹான ஹதீஸில் சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு செல்வந்தர் எடுத்து வரப்படுவார், அவர் நரகத்துக்கு அல்லாஹ் எடுத்துகிட்டு போக சொல்லுவான். அந்த செல்வந்தர் வாரி வழங்கியவர் துனியாவில். அப்போ அவர் கேட்பார், யாரெல்லாம் உனக்காக நான் வாரி வழங்கினேனே. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், நீ எனக்காக வழங்கலை, நீ பெருமைக்காக வழங்கின, பேரு புகழ் கிடைக்கணுன்றதுக்காக நீ வாரி கொடுத்த, அதை நான் துனியாலே உனக்கு கொடுத்துட்டேன், இங்கே ஆகிரத்தில் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். அல்லாஹ் காப்பாற்றணும் அது போன்ற நிலையை விட்டு. அப்போ முதல்ல ஜக்காத்து சதக்கா இதை கொடுக்கும்போது சில நிறுவனங்கள், இன்றைக்கி நிறையா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது, ஜக்காத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, சதக்காவுடைய காசை எடுத்து துண்டு இயக்கங்களாக செயல்படுறாங்க. அந்த மாதிரி இயக்கங்கள் நிறைய வரணும், அதனால் நிறைய மக்கள் பயனடையணும், அதில் எந்த தவறும் அல்ல. ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய தவறிலும் மிக முக்கியமான தவறு ஜக்காத்தையும் சதக்காவுடைய காசையும் உண்ணாக்கிறது. அது மார்க்கத்தில் பெரிய தவறு. ஜக்காத் என்பது குறிப்பிட்ட அமௌண்ட், அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் 8 கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும். சதக்கா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் ஜக்காத் என்பது அந்த ஜக்காத்தை பெற தகுதியானவர்கள் மட்டும்தான் ஜக்காத்தை பெற வேண்டும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது, ஜக்காத்து சதக்கா எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாத்தையும் பொதுவாக கொடுத்துட்றோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது தப்பு. அந்த தவறை குறித்து நாளை கேள்வி கேட்கப்படுவீர்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை. அது முதல் விஷயம். இந்த சங்கங்கள் செய்யக்கூடிய தவறுகளில் முதல் தவறு ஜக்காத்தையும் சதக்காவையும் ஒன்றாக்குவது. இரண்டாவது தவறு, நீங்கள் ஜக்காத்து கொடுக்குறீங்க, சதக்கா கொடுக்குறீங்க, அந்த பணத்தை பெறக்கூடிய மக்கள் வராங்க, அவங்கள நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது. இது மார்க்கத்தில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அவருடைய கண்ணியம் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மோமினுக்கும் ஒரு கண்ணியம் இருக்குது. நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் நம்ம கொடுக்க வச்சதுனால நம்ம உட்காந்துருக்கோம், கொடுக்குற நிலைமையில் ஃபோட்டோவில் நம்ம ஃபோட்டோ இருக்குது. ஆனால் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கினால், அல்லாஹ் ஆக்க மாட்டான்னு இல்லை, ஒரு வினாடி போதும் அவனுக்கு. செல்வத்தை கொடுக்குறதா அவன், பிடுங்குறதா அவன். இப்போ கொடுக்குற மாதிரி நம்மளை வச்சுருக்கான். ஒருவேளை அல்லாஹு தாலா செல்வத்தெல்லாம் பிடுங்கிட்டு நம்மளை வறுமையில் வச்சு பெறக்கூடிய கையாக நம் கையை அல்லாஹ் வைத்து லைனில் வந்து நின்று வாங்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் நம்மை வைத்தால் நம்மளை ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுத்தா நமக்கு ஓகேன்னு சொல்லுவோமா? யோசிப்பார். அந்த நிலையில் நாம் இருந்து யோசிக்க வேண்டும். இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்து சில சங்கங்கள் ஃபோட்டோ எடுக்கணும், அது வந்து எவிடன்ஸ் படுத்தணும், அதில் மாற்று கருத்து இல்லை, ஃபோட்டோ எடுங்க. ஆனால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அவர்களுடைய முகத்தை பிளர் பண்ணிடுங்க. அவங்க யாருன்ற அடையாளத்தை காட்ட தேவையில்லை. அது ஏதாவது இன்றைக்கி ஏஐ வந்துருச்சு, எவ்வளோ எடிட்டிங் டூல்லாம் நமக்கு வந்துருச்சு, அது கொண்டு ஈஸியாக ஒரு செகண்ட் தான் அவங்க முகத்தை மறைக்கிறது. அவங்க முகத்தை மறைச்சி நீங்கள் வெளியிடலாம். அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு புகாரி ஆலிம் அரபிக் காலேஜிலேருந்து வெளியாகி எங்கள் முன்னாள் மாணவர்களுடைய சங்கம் உம்முல் ஃபுக்கரா என்ற இந்த அமைப்பு பல வருடங்களாக அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இந்த வருஷம் மட்டும் 3 லட்ச ரூபாய்க்கு கிட்ட ஃபுட் மெட்டீரியல்ஸ் மட்டும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு கொடுத்துருக்கோம். அதாவது உணவுப் பொருட்கள். அது எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டுச்சு, ஃபோட்டோ எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் யார் மூஞ்சும் இருக்காது, பிளர் பண்ணிவிடும். இது எல்லா சங்கங்களும்
செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய சதக்காக்கள் யாருக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய புகைப்படத்தை, அவங்களுடைய வீடியோவை தயவு செய்து வெளியிடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்கக்கிட்ட நாங்கள் முன்னாடியே அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிடுறீங்க, உங்கள் வீடியோ எடுத்துக்கிறோம், ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், நீங்கள் அனுமதி வாங்கிடுறீங்க, நீங்கள் சொல்லிடுறீங்க. அவங்க நிர்பந்த சூழ்நிலை, அவங்க அனுமதிக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். வறுமையில் இருக்காங்க, நீங்கள் காசு கொடுக்குறீங்க நிகழ்ச்சி வச்சு, அவங்க காசை வாங்க வராங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கும் போது அவங்க என்ன நினைப்பாங்க? நமக்கு காசு கொடுக்குறவங்க அவங்க ஒன்று கேட்டு நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு அவங்க நிர்பந்தமாக அந்த ஃபோட்டோ வீடியோவுக்கு சம்மதிக்கிறார்களே தவிர, உள்ளால் உள்ளபடி நம்ம அவங்க நிலைமையிலிருந்து யோசிக்கணும். நாம் பெறுபவர்களாக இருந்தால் நம்ம ஃபோட்டோவும் வீடியோவும் வெளியிடப்பட்டால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? கொஞ்சம் யோசிக்கணும். அதனால் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறவங்க எடுங்க, ஆனால் பிளர் பண்ணிவிடுங்க, அதை வெளியிடாதீங்க. இதை விட கொடூரம் என்ன தெரியுமா? உலமாக்களுக்கென்று, இது சமுதாயத்தில் நடக்குது, உலமாக்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து எல்லா உலமாக்களையும் கூப்பிட்டு அந்த உலமாக்களுக்கு இவங்க காசோலையை கொடுப்பது போல் அந்த புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டு நியூஸ் பேப்பரில் வருது. யோசிப்பா, உலமாக்கள் எவ்வளவு கண்ணியம் உள்ளவர்கள், இந்த சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். உலமாக்களுக்கு உயர்ந்த சம்பளம் கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதிக சம்பளம் பெறுபவர்கள் சமுதாயத்தில் உலமாக்களாக இருக்க வேண்டும். அவர்கள் தகுதியான ஊதியத்தை எல்லா மஹல்லாக்களும் கொடுக்க வேண்டும், மாற்று கருத்தே இல்லை. அவர்களுடைய செல்வ நிலைகளுக்கு, அவருடைய வறுமையை போக்குவதற்கு எல்லா செல்வந்தர்களும் அவர்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அதை எப்படி கொடுக்கப்படுகிறது என்பதில் தான் இங்கே கேள்வி. எல்லா உலமாக்களையும் ஒரு பள்ளிவாசலுக்கு கூப்பிட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஒரு கவர் கொடுத்து அந்த கவரை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறீங்களே, இதை விட அவங்களை கேவலப்படுத்துவதற்கு வேறு என்ன இருக்க முடியும்? உலமாக்களை இழிவுபடுத்துவதற்கு இதை விட ஒன்று பெரிய நீங்கள் செஞ்சிட முடியுமா? நீங்கள் சேவைன்னு நினைக்கிறீங்க, நான் செய்கிறது பெரிய சேவை, உலமாக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு உங்கள் மனசில் எண்ணம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த காரியம், முறை என்பது மார்க்கத்தில் முற்றிலுமாக தடுக்கப்பட்ட ஒரு விஷயம், அவங்களுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி அது சமுதாயத்தில் நடக்குது. அதே போன்று சில உலமாக்கள் ஜக்காத்தை பெற தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம். எல்லா உலமாக்களும் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க, ஜக்காத்து பெறுபவங்களாக இருக்காங்கன்னு இல்லை. நீங்கள் ஜக்காத்து ஃபண்டெல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நிகழ்ச்சி வச்சு ஜக்காத்தையும் கலந்து நீங்கள் உலமாக்களுக்கு அவர்களுக்கு தெரியாமல் அந்த ஜக்காத்துடைய ஃபண்டை அவங்கக்கிட்ட போகிற மாதிரி செய்கிறீங்களே, இதுவும் தப்பு மார்க்கத்தில். அதனால் ஜக்காத் சர்க்காவுடைய செக்ரிகேஷன் முக்கியம். அதே போன்று உலமாக்களை கூப்பிட்டு வச்சு நீங்கள் காசை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுறது என்பது ஒரு மன நோய். இன்றைக்கி ஃபோட்டோ எடுக்கணுன்ற ஒரு நோய், எது செஞ்சாலும் ஃபோட்டோ எடுத்து போட்டுடணும், நான் செய்கிறேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அதனால் உலமாக்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். உலமாக்களுடைய பொருளாதாரம் மேம்படுவதற்கு அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்வது அந்த மஹல்லாவில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் மீது கடமை என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதை நீங்கள் ரகசியமாக கொடுக்கலாமே, கண்ணியமான முறையில் அவங்களுக்கு அதை கொடுக்கலாமே, ஹதியாவாக நீங்கள் போய் கொடுக்கலாமே. எத்தனையோ நபர்கள் செல்வந்தர்கள் லட்சமாக கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்கும் போதே ஷர்த்தோடு சொல்லியிருக்காங்க, இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. எத்தனையோ செல்வந்தர்கள், அந்த ஆலிமுக்கு நீங்கள் கொடுங்க, ஆனால் நான் கொடுத்தன்றதை மட்டும் சொல்லிடாதீங்க. எவ்வளோ இஹ்லாஸ்! கொடுப்பதை யார் கொடுத்தார் என்பது கூட தெரியக்கூடாது என்று கொடுக்கக்கூடிய நல்ல சீதேவிகளும் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். நான் 200 ரிங்கிட்டு இல்லை ஒரு $200 கொடுத்தா கூட ஊர் ஃபுல்லாக எனக்கு தெரியணும் அப்படின்னு அதை ஃபோட்டோ எடுத்து நியூஸ் பேப்பரில் உலமாக்களுக்கு உதவி செய்யப்பட்டது இந்த ரமலானில் 150 உலமாக்கள் பயன்பெற்றார்கள் என்று அதை பப்ளிஷ் பண்ணுவது என்பது உலமாக்களை கண்ணியப்படுத்துவதல்ல, உலமாக்களை இழிவுபடுத்தக்கூடிய செயல். அதனால் இந்த செயலில் ஈடுபடாதீங்க. தெரியாமல் செஞ்சுட்டா பரவாயில்ல, இனி அந்த செயலை செய்யக்கூடாது. உலமாக்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள். உலமாக்கள் அல்லாத சாதாரண மனிதர்களுக்கும் நாம் ஜக்காத் சதகாக்களை கொடுக்கும்போது தயவு செய்து வீடியோவோ ஃபோட்டோவோ எடுக்காதீங்க. ரெக்கார்டு பர்பஸ்க்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டால் எடுங்க, ஆனால் உங்களுடைய முகத்தை பிளர் பண்ணிவிடுங்க, அதை எடிட் பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுங்கள். அதனால் சதகாவுடைய முழு பயனை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் முதலில் அது இஹ்லாஸோடு செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும். எனக்கு ஃபேம் வரணும், எனக்கு புகழ் வரணும், எனக்கு பெருமை வரணும் என்ற அடிப்படையில் நாம் இந்த அமல்களை செய்தால் இந்த நல்ல அமலே நாளைக்கு நம்மளை நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். அதனால் செய்வதை திருந்த செய் என்ற அடிப்படையில் சதக்காக்களை இஹ்லாஸோடு கொடுப்போம், கண்ணியத்தோடு கொடுப்போம். ஆயிஷா நாகி சதக்காவுடைய பணத்தை பெறக்கூடியவங்க யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் அத்தர் தேய்ச்சி கொடுப்பாங்க கையில். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேனே, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில் சொல்லுவான், நான் தேவையோடு உங்கள் வீட்டுக்கு வந்தேனே, நீ எனக்கு சதக்கா கொடுக்கலையே. அப்போ யாரில் நீ எஜமான, நீ எப்படி என் வீட்டுக்கு வரும்? அப்போ சொன்னார், அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இந்த தேவையுடன் ஒரு நபர் உன் வீட்டுக்கு வந்தார், அவருக்கு நீ சதக்கா கொடுத்திருந்தால் அவனில் என்னை நீ பெற்றுக்கொண்டிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ சதக்கா என்பது நம்ம கொடுக்கல, அவங்க தான் நமக்கு கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், நம்ம ஒரு 100 ரிங்கிட் கொடுப்போம், இல்லை ஒரு 100 வெள்ளி, ஒரு $100 கொடுப்போம், நம்ம 100 கொடுத்துட்டோம். ஆனால் அல்லாஹ் அதுக்கு 700 கொடுக்குறான், 700க்கு மேலே கொடுக்குறான் நன்மையை. அதுலேருந்து பலா முசீபத்துலேருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். மறுமையில் ஏகப்பட்ட நன்மைகளை சதக்காக்கு அல்லாஹ் வச்சுருக்கான்.
இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. ஆக்சுவல் பெனிஃபிஷியரி சதக்கால யாருன்னு பார்த்தா கொடுக்குறவர் தான், வாங்குறவர் இல்லை. வாங்குறவர் கேஷை வாங்கிட்டு போயிடுறார், ஆனால் கொடுக்கக்கூடியவர் தான் நிறைய பலன்களை பெறுகிறார். அப்படி இருக்கும்போது அதை நம்ம ஃபோட்டோ எடுத்து வெளியே போடலாமா? பெருமை எடுத்து வாழலாமா அதை கொண்டு? அதனால் அல்லாஹு தாலா நமக்கு செல்வத்தை தந்திருந்தால் அதை அமானிதமாக உணர்ந்து அதை உரியவர்களிடம் ஜக்காத் என்று சொன்னால் அது யாருக்கு தகுதியோ அவர்களை பார்த்து கொடுக்க வேண்டும். சதக்கா என்று சொன்னால் நம்ம யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. எனவே இந்த செக்ரிகேஷனை முதல்ல விளங்கி இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக நாம் கொடுப்போம். அல்லாஹு தாலா நம்மை பெருமையை விட்டும் அல்லாஹ் பொறாமையை விட்டும் அல்லாஹ் நம்மை காப்பாற்றி நம்முடைய செல்வங்களை அவன் விரும்பியவாறு ஏழைகளுக்கும் தேவையுள்ளவர்களுக்கும் இஹ்லாஸோடு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.